மச்சான் கில்லாடி வந்து நில்லு முன்னாடி வாழ்க்கை ஒரு கண்ணாடி வாழாதடா கண்மூடி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பட்டுன்னு சட்டுன்னு போட்டுட்டா ஜீபும்பா காசுடா சூமந்திரம் போட்டுண்டா ஊனேம மாத்துண்டா உசரத்தில் எத்தண்டா பட்டம் பதவி எல்லாத்தையும் நைசா வாங்கும் பைசாடா வாழ்க்கை ஒரு கோடுடா போட்டு அதுல ரோடுடா 10க்கு 10 வீடுடா படுறோம் அதுல பாடுடா ஆளுக்கு ஆளு முந்தின்னு போனா அவன் டிராபிக் ஜாமுடா ஏ மச்சான் எங்க வேணா சுத்துடா எல்லாத்துக்கும் துட்டுடா காசு இருந்தா கெத்துடா இல்லன்னா நீ வெத்துடா வந்தா மல்ல போனா போட்டோம் வேற ரூட்ட மாத்துடா எம்மா பெரிய வேல்டுல தம்மா தூண்டு லைஃப்டா சும்மா கிற சங்கத்தா ஜோரா எடுத்து ஊதுடா டூ ஆர் டை இந்த லைஃப் எப்பவும் பொய்யிடா வாடா மச்சான் கில்லாடி வந்து நில்லு முன்னாடி வாழ்க்கை ஒரு கண்ணாடி வாழாதடா கண்மூடி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பட்டுன்னு சட்டுன்னு போட்டுட்டா தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்க பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் ஸ்டார்ட் ஆகி தொலைய இந்த டைம்ல என்னது God start ஆகி தொலைய டேய் எங்க இருந்து வந்து தொலைஞ்ச இங்க வந்து செத்துட்டியடா
எவன் இவன் தெரியலையே. சாரி, கார்ல தானே இருந்தது. எங்க இங்கதான் வச்சேன். எல்லாம் இப்படி சொல்லுவேன். கார் இன்ப அதிர்ச்சிங்கிறது இதான். இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட் என்னைக்குமே திரும்பி வராது. ட்ரெஸ் அசத்தலா இருக்குல்ல, உன் பார்ட்னர் தானே, ஷேர் கிடைக்காதா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை திருடி இருக்கு. இங்கதான் ஒரு நாள் குடிக்க போட செத்துருவியடா. ஒரே செகண்ட்ல மைண்ட்ல இருக்கிற அத்தனையும் டெலிட் ஆயிடும். பாலைவனத்துல காக்டெயில் செடி மேல மழை பெஞ்ச மாதிரி ஹாயா இருக்கும். மழை நின்னதுக்கு அப்புறம் கலைஞ்ச மேகத்துக்கு நடுவுல சூரியன் மாதிரி வானு உதயமானா. Hi madam, hello Jyoti, good morning. பானு, இன்னைக்கு எங்க பாஸ் வராரு. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன்ல. Excuse me, how much is this? 3200. Discount போக 27. யா 27. போன ஃப்ரைடே அதை தான் போட்டுக்கிட்டேன். பானு ப்ளீஸ். அவங்க ட்ரை பண்ணலாம், நான் கூடாதா? கஸ்டமருக்கு ஒரு கண்டிஷனா? அவங்க பணம் கொடுப்பாங்க, நீ இருக்கிறத புடிங்கிட்டு போயிருவ. சூப்பரா இருக்கு. You know today you are very lucky. இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். பானு. Hello sir. Oh. How is this? சூப்பரா இருக்கல? ஏய் பானு. 1 hour முன்னாடி கொடுத்துடுறேன். ரெகுலர் கஸ்டமர். டெய்லி கழுத்து போடுறது லொல்ல ஃபார்மாலிட்டி தேவையா? டெய்லி இந்த தேவியோட முகத்தை நான் பார்க்கணும் இல்லையா? அடேங்கப்பா, பிஸ்கெட் நல்லா தான் இருக்கு, ஆனா க்ரீம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த க்ரீம் மேட்டர்லாம் விடு. உன்னோட மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? வெறும் வெங்கட்டா இருந்தா போதாது, லார்ட் வெங்கட்டா இருந்தா ஓகே. அப்படின்னா திருப்பதி உண்டியல் அளவுக்கு ரிச்சா இருக்கணும். டன். இந்த ட்ரக்ல அடுத்து வர லோட் பாக்ஸ்ல கோல்டு பிஸ்கட் வரப்போகுது. அதான் நான் அடிச்சிடுவேன். அந்த கோல்டு உனக்கு, இந்த கோல்டு பொம்மை எனக்கு. இந்த கோல்ட் பிஸ்கெட்ஸ்லாம் வருதுன்ற இன்ஃபர்மேஷன் எவன் தான் தரணும்? இங்க வச்சிரு. ஓகே மேடம். ஹலோ 1 2 3 1 2 3. நான் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணலாம்ல? வம்சி வம்சி வம்சி
குட் மார்னிங் பானு. ட்ரெஸ் அசத்தலா இருக்கு. அதுக்கு தான் போட்டிருக்கேன். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். Hi everyone. Good morning to you all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொங்கல் ஷாப்பிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? பர்ச்சேஸ் எல்லாம் ஓவரா? Welcome to something new, something fresh, something healthy. Energy drink. I will give you some samples soon. Before sample, small information. இன்ஃபர்மேஷன் ஆண்டா செல் நம்பர் கொடுப்பாளா என்னவோ. ஹலோ. ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுல கேர்ள்ஸ் போட்டோ எடுக்காம இருந்தா உடையாம இருக்கும். I want to share this opportunity. Share this opportunity to win gold coin in every bottle of drink. I want to share this opportunity to win a gold coin in every bottle of the energy drink. Guaranteed winner for every 100 bottles sold. Bottle sold. With health, We bring you wealth. Here is the best part. We bring you jackpot too. The jackpot is 4 bricks of gold. This is our way of sharing joy in this festival season of harvest. இந்த வருஷ பொங்கல் உங்க வீட்ல பொன்னான புதையல். ஒரு நிமிஷம். அந்த லக்கி வின்னர் நம்மள ஏறிக்கலாம். please try பண்ணுங்க. Remember, 1 in 100 win for sure. Try it. எப்படி இருக்கு? இட்ஸ் குட். ஒரு நிமிஷம். நீங்க அந்த லக்கி வின்னர் ஆளா? ஓ சாரி. நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. I win. பாத்தீங்களா? இப்பதான் சொன்னேன். உங்க கண்ணாடி முன்னாடி ஒரு லக்கி வின்னர். இந்த அதிர்ஷ்டசாலி பொங்கல் பண்டிகைக்கு வாங்கி கிட்ட ஒரு கோல்ட் காயின் ஜெயிச்சிருக்காங்க. அது சரி, உன்னோட ப்ரமோஷன் என்னாச்சு? கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? நாங்க எல்லாரும் உன்னோட பார்ட்டிக்காக வெயிட் பண்றோம்மா. நானும் ரொம்ப நாளா வெயிட்டிங். ஆனா அந்த லூஸ் வெங்கட் இன்னைக்கு தான் சொல்லிருக்கானோ. ஹலோ. என்ன என் பக்கத்துல உட்கார்ற? இந்த மால் மகாராணியோட காஃபி குடிக்கலாம் தான். எல்லாரும் பாக்குறாங்க. அழகா இருந்தா எல்லாரும் பாப்பாங்க பானு. அது காமன். நம்மள பத்தி கண்டதையும் கற்பனை பண்ணிக்குவாங்க. கண்டதுன்னா நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ இருக்குன்னு. ஓ, அப்படி இருக்கா? வழியுது. முதல்ல அங்க போய் உட்காரு. உரசிக்கிட்டு உட்காந்தாதான் தப்பு, பக்கத்துல உட்காந்தாலே தப்புன்றியா? குடி வாழ்னு கத்துனால எனர்ஜி வேணா? ஆக்சுவலி நானே இந்த முடியை ஓபன் பண்ணி கொடுக்க கூடாது. நீ எதுக்கு ஓபன் பண்ற? அதான் வம்சி இருக்கான்ல. அதுல லூசு. முதல்லயே ஓபன் பண்ணா அதுல கோல்ட் காயின் இருந்தா நம்மளே சுட்டுடலாம்ல. வாட் an ஐடியா மேடம் ஜி. உன் அறிவுக்கு நீ எங்கேயோ இருக்கணும். அந்த ஐடியாவை நான் முன்னாலே யூஸ் பண்ணிருந்தா இந்நேரம் அந்த கோல்ட் காயின் என் கையில. தேங்க்யூடா. ஒரு வேலை பண்ணு, முன்னாடியே ஸ்டோர் ரூமுக்கு போய் எல்லா முடியும் நீயே ஓபன் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிரும். வம்சி உதப்ப. நீ டெய்லி ஏதாவது. ஹலோ மேனேஜரா? சார் இதோ இப்போ வரேன். ஆல் தி பெஸ்ட். வந்த உடனே பார்ட்டி கொடுக்கணும். யா. மே ஐ கம் இன் சார்? அதான் உள்ள வந்துட்டல. பானுமதி பங்கஜம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆமா சார். நீங்க பானனி கூப்பிடலாம். அதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன். சார் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ண ஜாப்ல இருந்தே தூக்குறேங்கிறீங்க. நானும் ப்ரமோஷன் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன செய்யறது, முடியலையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல சார். இதுல சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் டிகிரி சர்டிபிகேட் ஃபேக்குன்னு தெரிஞ்சிருச்சு, தூக்கிட்டேன். எந்தா? பின்ன எந்த கம்பெனிக்கு தேவை சிவகாசியில பிரிண்ட் பண்ணி கொடுக்கிற டூப்ளிகேட் சர்டிபிகேட் இல்ல, காலேஜ் கொடுக்கிற கிராஜுவேஷன் சர்டிபிகேட். புரிஞ்சுதா? சரி, ஆக்சுவலா நீ என்னதான் படிச்சிருக்க? +2 பாஸா இல்ல 10th ஃபெயிலா? சர்டிபிகேட் ஃபேக்கா இருக்க சான்ஸ் இல்ல சார். தேவையில்லாம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. சார் என்ன மாதிரி டார்கெட் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஒரு தடவை தப்பு செஞ்சு மாட்டதுக்கு அப்புறம் தலைகீழ நின்னாலும் அதை சரி பண்ண முடியாதுல்ல சார். நான் என் ஜாப் கரெக்டா பண்ணும்போது எதுக்கு சார் இது? இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம தானே சார் போயிட்டு இருக்கு. சரி, பிரச்சனை வராம பாத்துக்கிறேன்.
ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார். என்ன செய்யணும்? உனக்கு தெரியாதா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். உனக்கு ஹெல்பிங் நேச்சர் நிறைய இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் ஃபேக்ஸ் வந்துருச்சு சார். ஹெல்ப் சொல்லுங்க சார், note பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி எதிர்பார்க்கறாரு? சார் சார் டெலிவரி செவ்வாய்க்கிழமை காலையில், அதாவது 14ஆம் தேதி. சார் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபேக்ஸில் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல் அண்ட் காணும் பொங்கல் சார். சார் அது வந்து முன்னாடியே உங்ககிட்ட அந்த சேல்ஸ் சூப்பர்வைசர் போஸ்ட் ப்ரொமோஷனை பற்றி சொல்லியிருந்தால, அதை இன்னைக்கு ஈவினிங்கே ஃபைனலைஸ் பண்ணிடுறேன் சார். சார் ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் குட், பாஸ்க்கு உன் மேல நல்ல இம்ப்ரெஷன் இருக்கு. நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணாலே போதும். லைஃப்ல வளர்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒன்று கொடுத்தாதான் ஒன்று வாங்க முடியும். நான் ஒன்னு கேட்கலாமா? 2 கூட கேளு. நீயும் பாஸ் வினோத்துக்கு ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குனியா? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி தான் மேனேஜர் ஆனே. ரொம்ப ஓவரா பேச. லைன் கட்டானால நீ போன்ல பேசுறது தெரியாதுன்ற அளவுக்கு நானும் தத்தி கிடையாது. என்ன லைன் கட் ஆயிடுச்சுங்கற? சார் கிட்ட தான் பேசுறேன். பைத்தியக்கார மாதிரி போய் சொல்லாத. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? மரியாதையா வெளிய போ. உன்னை இப்பவே வேலைய விட்டு தூக்கியாச்சு. கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். இந்த டைம்ல என்னது? ஸ்டார்ட் ஆயிடு. ஹேய் ஹேய் யாரே சுட்றாத சுட்றாத. இவர் தான் பெரிய தம்பி. இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நாம பெரிய குளம் போய் தான் ஆகணும். இவர் தான் பெரியதுரை. இவரை எல்லாரும் சேவசண்ட பெரியதுரைன்னு தான் கூப்பிடுவாங்க. இவருக்கு ரெட்டை பிள்ளைங்க, சின்ன தம்பி பெரிய தம்பின்னு. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒற்றுமையாவே இருப்பாங்க. கள்ளங்கபடம் இல்லாத இந்த பசங்களை எல்லா சுபகாரியத்துக்கும் முன்னாடி வர சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ராமலட்சுமணன் மாதிரி. ஆனா ஒரு நாள் சின்ன தம்பி இறால் பண்ண வைக்கிறதுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் பெரிய தம்பி பந்தயத்துல கட்டிட்டாரு. அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையா உருவாச்சு. சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சொத்து கூட பாகம் பிரிச்சுட்டாங்க. சின்ன தம்பிக்கு நஞ்ச கிடைச்சது, பெரிய தம்பிக்கு புஞ்ச கிடைச்சது. அன்னையிலேருந்து பெரிய தம்பி சீட்டு மதுன்னு இதோ இப்படி ஆயிட்டாரு. எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. சக்சஸ் தான். வாடா என் செல்லம், வாடா என் கண்ணு. என் பத்திரி வந்துட்டான். டேய் எவனும் இங்கிருந்து நகரக்கூடாது. கோழிக்கு இவ்வளவு பில்டப்பா? இவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? டே பாலு, கோபிச்செட்டிப்பாளையத்து பண்ணையாரு வர மாசம் கோழிச்சண்டை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுல களத்துல இறங்க போறது என் பத்திரி தான். என்னது கோபிச்செட்டிப்பாளையத்திலயா? அந்த பந்தயத்துக்கு அமெரிக்கா லண்டன்ல இருந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வராங்களாம். அங்க தெரியும்டா என் பத்திரியோட பவர் எப்படின்னு. ஏய் கவுண்டர் ஐயா விடாப்புடியா 2 லட்சம் ரூபா தரேன்னாரு. இப்ப தெரியுதா பத்திரி யாருன்னு? எது இதுக்கே 2 லட்சமா? அப்ப சின்ன தம்பியோட முரட்ட சேவலுக்கு அதுக்கு 3 லட்சம் தரேன்னு சொன்னா பெரிய தம்பி தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆமாண்டா, முந்தா நாள் கூட பார்த்தேன். அது சாதாரண பந்தய கோழி மாதிரி இல்ல, நெருப்பு கோழி மாதிரி இருக்கு. ஸ்பெஷாலிட்டி இவனோடது, சின்ன தம்பி ஸ்பெஷாலிட்டி சின்ன தம்பியோடது. சரி இது முட்டை போடுமா?
பத்ரி பைட்டோ 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 பத்ரி எழுந்துடுறா எழுந்துடுறா. கோழிக்கு தமிழ் இதெல்லாம் கூட தெரியுது. மூர்த்தினா இது அப்படியே விட்டா எவனா புடிச்சிட்டு போடுவானா? குண்ணா கட்டி வைக்கிறேன். ஏய் வாண்டாண்டா. கோழிக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல பாசமா. ஷோ ஷோ மொத்தம் 80,000 கொடுத்துட்றேன். அடே சீட்டாட்டமா இருந்தாலும் சேவை சண்டையா இருந்தாலும் ஜெயிக்கிறது நாமளா இருக்கும். ஆமா அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டுல குத்த வச்சு உட்காந்துருக்கா. சரியா சொன்னேன். அவன் உட்காரலனாலும் நான் உட்கார வச்சிருவேன்ல. பத்ரி எழுந்துடுறா. பத்ரி எழுந்துடுறா. முதலாளி சொன்னாதான் எழுந்திருக்கும் போல இருக்கு. சொல்லுங்க முதலாளி. 2,80,000. வருமானத்துக்காக பிசா வித்தாலும் சினிமா தான் வாழ்க்கைன்னு தேடி அலையிறவன் இவன். சினிமா பைத்தியத்துல கிராமத்துல இருந்து சென்னைக்கு வர கலைத்தாயின் பிள்ளைகள்ல இவனும் ஒருத்தன். சினிமால திறமை மட்டும் இருந்தா பத்தாது, நேரமும் அதிர்ஷ்டமும் ரொம்ப முக்கியம். இவன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போமே. எங்க ஆடிஷனுக்கு நாங்களா வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். வேணும் எந்த ரோலுக்கு? அது வந்து ஹீரோ வாங்கணும்னு தான் வந்தேன். ஆனா நீங்க எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் சார். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பண்ணு. உனக்கு பிடிச்ச டைலாக்லயே பேசு. படத்துல ஒரு காமெடி பண்ணட்டுங்களா? சரி பண்ணு. ஒரே நிமிஷம் சார். எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. நான் என்னடா பண்ண? உனக்கு அண்டர்வேர் வாங்கி கொடுத்தது ஏன் தப்பா? வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு 1000 தடவை யோசிச்சிருப்பீங்க. ஆனா அளவு சரியா இருக்குமா இல்லையான்னு ஒரு தடவை அதை யோசிச்சிங்களா? என் சைஸ் 80, ஆனா நீங்க 95 வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க வாங்கிட்டு வந்தது பெருசா இருக்கு, இருக்கிறது டைட்டா இருக்கு, பிடிச்சதை வாங்க முடியாம வாங்கிட்டு வந்ததை போட்டுக்க முடியாம நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் டாடி. ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சார். இது லோக்கல் பஞ்ச். ஓகே 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 போதும் போதும் சார். நான் டான்ஸ் கூட நல்லா ஆடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உன் டேலண்ட் நான் பார்த்துட்டேன். பொன்னான கோழி பொண்ணு வந்திருக்கா. ஏ பாப்பா ஏ பாப்பா ஏ பாப்பால இருக்கட்டும், நீ முதல்ல ஸ்டாப். சகப்பான சட்டை போட்ட ஆட்டம் என்ன? ஆரோ கூட நான் மாட்டிட்டே இருக்கேன். நல்லா பண்ண. ஓகே ஓகே சார். நான் ஃபைட் கூட நல்லா பண்ணுவேன் சார். பரவாயில்ல விடு, ஒரு சான்ஸ் கொடுப்போம் ப்ரோ. சார் 4 ரவுடிங்க என்கிட்ட மோத வராங்க சார். மல்டி டேலண்டட். மெயின் ரோடி ஒருத்தன் தான் சார் மிச்சிருக்கான். இவனுக்கு ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம். ஓகே
ஓகேங்களா சார்? சூப்பர். நான் சரிங்க கால் சார். பண்றேமா? அப்ப வந்தா போதும். சரிங்க சார். சரி. கிளம்புறேங்க சார். ஆர்டர் கொடுத்த அரை மணி நேரத்துல உங்க கையில பீட்சா இருக்கும். அப்படி இல்லனா அது உங்களுக்கு ஃப்ரீ. இதுதான் நம்ம பிசினஸோட மோட்டிவ். அப்படி இல்லனா உன் சம்பளத்துல கட் பண்ணுன்னு சொல்லிருக்கேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சிடுங்கண்ணா. சென்டிமெண்டா பேசி என்ன கவர் பண்ணலாம்னு நினைக்காத. உன் சினிமா பைத்தியத்தால ஏன் பிசினஸ் தான் டல் ஆகுது. உன் ஆக்டிங் டேலண்ட் எல்லாம் என்கிட்ட காமிக்க நினைக்காத, புரிஞ்சுதா? சரிங்கண்ணா, உங்க விருப்பம், கட் பண்ணிக்கங்க. நான் பெரிய ஹீரோ ஆகிற வரைக்கும் இதெல்லாம் பொறுத்து தானே ஆகணும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் பிஸியாக இருப்பதால் சொந்த தாய் மாமா வீட்லயே திருடி இருக்கேடா, திருட்டு போயல. எதுக்குப்பா இந்த சினிமா? புதுசா ஆள் தெரியாத ஊர்ல போய் என்னையா செய்வ? நீ நடிச்சாலும் நடிக்காம போனாலும் கண்ணா, நீதான் என்னோட ஹீரோ. ஹலோ, நான் மங்கம்மா கிரியேஷன்ஸ்ல பேசுறேன் தம்பி. சார் சொல்லுங்க சார். டைரக்டருக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான். நாளைக்கு ஏதோ டைம் ஃப்ரீயா இருந்தீங்க, ஆடிஷன் வரீங்களா? ஐயோ சார், கண்டிப்பா சார். எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு. மறந்துட்டேன் பாரு, அந்த பொன்னான கோழி பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் பண்ணணும். கண்டிப்பா சார், நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேன் சார். ஓகேம்மா, ரைட், பாய். பொன்னான கோழி பொண்ணு வந்திருக்கா. கிடைச்சானா? அதான் சார் தேடிட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா தேடுங்கய்யா. இடியட்ஸ் இடியட்ஸ். சார், குட் மார்னிங் சார். அதே தான் சார், அந்த ஃப்ளாட் நம்பர் 401 பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இன்னும் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாங்க. அது இல்லை சார். சரிங்க சார், அப்படியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக சார், சொல்லிடுறேன் சார். டோன்ட் வெரி பானு. எனக்கு என்ன வந்து அபார்ட்மெண்ட் முன்னாடி பானுபதி பங்கஜங்கிற நேம் பிளேட் தாண்டி தெரியுது. எங்க அக்கா வீட்டில் இருக்க முடியலடி. மாமா தினமும் குடிச்சிட்டு வர்றது, அக்காவை போட்டு அடிக்கிறது, என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றது. நானும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இன்னும் அங்கேயே இருக்கேன். ச்சே, டென்ஷன் ஆகாத. அவர் எப்படியாவது பில்டரை கன்வின்ஸ் பண்ணுவாரு. சாரி மேடம், பில்டர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. நீங்கள் எப்படியாவது பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிட்டு ரெஜிஸ்டர் பண்ண பாருங்க. அதுக்கு தான் 1 மாசம் டைம் கொடுங்க. நீங்களே பார்த்தீங்களா நான் அவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சினேன்னு. இந்த சின்ன அமௌண்ட்டை கட்ட முடியல, எப்படி அசலை கட்ட போறீங்க? 1 மாசம் தானே கேட்குற ரமேஷ். மேடம், நீங்கள் கேட்குற டைம் எங்களால் கொடுக்க முடியாது. உங்களால் பணமும் கட்ட முடியாது. வேற என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. சரி ரமேஷ், வேற வழி இல்லை. நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. என்ன அட்வான்ஸா? அட்வான்ஸ் ரீஃபண்ட் பண்ணிடுங்க. அட்வான்ஸ்ல ரீஃபண்ட் வராதுங்க. என்ன சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் நான் என் லைஃப்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சது கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? அதை நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே யோசிச்சு பண்ணிருக்க வேண்டிய விஷயங்க அது. ரமேஷ் ப்ளீஸ். சரிங்க, இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள கட்டலனா என்னால எதுவும் முடியாது. ஃபிளாட்டை வாங்கிடு பானு. வேலை போயிடுச்சுனாலும் உனக்கு இந்த வீடாவது இருக்கும்ல. டோன்ட் வெரி, இந்த ஃபிளாட் உனக்கு தான். ஆமா, எந்துதான். என்னைக்கா இருந்தாலும் எந்துதான். ஆமா, அந்த எனர்ஜி ட்ரிங்க் கம்பெனியோட என் கான்ட்ராக்ட் முடிஞ்சது. புதுசா வேற ஏதாவது ப்ரொஃபஷன்ல ஷிஃப்ட் ஆகலான்னு. அப்படி இல்ல, அது இல்ல சார், ப்ளீஸ். ஆமாங்க, உங்க நம்பர் எனக்கு சரவணன் கொடுத்தாரு. உங்க ஃபோன் தானே வாழ்க்கை கண்ணு இல்லாம தவிக்குது பொண்ணு. புரிஞ்சாக்கா டென்ஷன் இல்ல, தெரியாம சிக்கிக்கிச்சு இந்த புள்ள. இந்து, கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. ஒரு 50,000 கிடைக்குமா? பரவாயில்லடா, ஒரு 25,000 அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஆனா நான் ஒன்று சொல்லுமா, நமக்குன்னு இருக்கிறது நமக்கு கிடைக்கும். நமக்கு
என்னங்கிறது நமக்கு கிடைக்காதடி. எது நமக்கு கிடைக்கும் எது நமக்கு கிடைக்காதுன்னு ட்ரை பண்ணாதானே தெரியும். காசு கொடுக்கறதுக்கு முடியல, பெருசா அட்வைஸ் பண்ண முடியல. செல்லாத காசு நான் தான், சில்லற காசு நான் தான், வேலை இல்லாம போச்சு கோயந்தா. மதுரைக்கு ஜிகர் தண்டா, திருப்பதிக்கு லட்டு தாண்டா, ஏமாறும் பொண்ணு விட்டா சாவண்டா. இத்தனை நாளா நீ குடிக்கிறதே என் வருமானத்துலதான். அதுல ஏதாவது கலந்து குத்துறனா போய் சேர்ந்துருவேன். அக்கா வாய் மூடுறியா? மேனே சவுண்ட் வர வாய மூடு. கத்தாதையா, அவ விஷயத்துல தலையிட்டா அவ்வளவுதான். என்னயா பெருசா சவுண்ட் விட்டுங்கற? அம்மாவோட பவர் என்னன்னு தெரியும்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாம குடும்பத்துக்கு பணந்தானே வாழ்க்கை கண்ணு, இல்லாம தவிக்கிடு பொண்ணு, புரிஞ்சாக்கா டென்ஷன் இல்ல, தெரியாம சிக்கிக்கிச்சு இந்த புள்ள. ஏ பாப்பா ஏ பாப்பா ஏ பாப்பா சிகப்பான சட்டை போட்டு ஆட்டம் என்ன அடேங்கப்பா. ஏ பாப்பா பீரை விட வேற டான்ஸ் தான் போதும். கரெக்டா சொன்ன, பிரிச்சு மெய்ரா. இவனுக்கு ஒரு 90 போட்டுன்னு வச்சுக்குவேன். ஹிப் ஹாப் சால்சா கிடையாது, ஒரே அப்ப காக்டெயில் தான். ஏய் ஐட்டம் நம்பர் 2 வர சொல்லு. போதும். போதுமா? நெக்ஸ்ட். சார் இன்னும் நல்லா பண்ணிருப்பேன் சார், ஆனா அந்த இடத்துல ஃப்ளோவே வர மாட்டேங்குது. அதான் சார் வந்து டைலாக்ஸ் சார். சார் என்னயா? அதான் சார் நான் பேச வேண்டிய டைலாக். டைரக்டர் என் பெர்ஃபார்மன்ஸுக்கு டைலாக் தந்திருக்காரு. நீங்களா சொன்னா? சார் இது நியூஸ் பேப்பர் அதெல்லாம் இருக்கு பாரு. சார் லாஸ்ட்ல இருக்காதா சார்? அதான். ஓகேங்க சார், வரேங்க சார். ஓகே ஓகே. அவன் இவன் எவன் எவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம நண்பர்கள். என்னடா உளறிக்கிட்டே இருக்க? இன்னும் 2 நாள் ஆடிஷன் இருக்குடா, அதான் டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் செலக்ட் ஆயிட்டேன்னு வை, லைஃபே மாறிடும். ஓகே, குட் லக். தேங்க்ஸ்டா. சினிமாவில் ஜெயிக்கணும்னா பர்சனாலிட்டி மட்டும் இருந்தால் போதாது, லக்கும் கூட இருக்கணும். கோலிவுட் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கொடுத்த டைலாக்கை நம்ம நச்சுன்னு பேசி நடிச்சிட்டா மட்டும் போதும், எல்லாமே சக்ஸஸ் தான். சினிமாவில் எப்போவுமே சின்ன சக்ஸஸ் தான் வரும். அதை எப்படியாவது ஸ்டடி பண்ணி அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். பாடி லாங்குவேஜை விட டைலாக் தான் ரொம்ப முக்கியம். டைலாக் அவன் இவன் எவனா இருந்தா எவன் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? 3 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கடா உங்க அம்மா. என் பையன் எப்ப வருவான்னு. என்னடா இது, ஹீரோ ஆகிறேன்னு கிளம்பி வந்துட்டு இங்க வந்து சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நடிப்புன்னா இதானா? நீ பண்ண லட்சணம் போதும், கிளம்பு. நான் வரல மாமா. டேய் வேணும், எவ்வளவு நாள் தாண்டா தனியா அந்த கடையை பார்த்துக்குவா? இன்னும் 1 வாரத்துல அடமானம் வச்ச கடை கூட கையை விட்டு போயிடும். அதனால தாண்டா நான் வந்தேன். இவ்வளவு நாளா நீ இல்லாம போனாலும் அந்த கடையை வச்சு காலம் தள்ளிட்டு இருந்ததுடா உங்க அம்மா. இப்ப அது கூட போயிடுச்சுன்னா உங்க அம்மாவை நீ இழக்க வேண்டி இருக்கும்டா. இந்த நேரத்துல உன் லட்சியத்தை விட உங்க அம்மா தாண்டா உனக்கு முக்கியம். நான் சொல்றத புரிஞ்சுக்க வேணும். நீ மாற மாட்டடா. அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். சிச்சி. தேவையான நேரத்துல சரியா மாட்டுவாடா. அதான்டா உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். டேய் திமிரா பேசாத. சே, உங்ககிட்ட திமிரா பேசுனா சார்? அன்னைக்கு நடந்த திருட்டை பத்தி இவனுக்கு ஏதாவது தெரியும் நினைக்கிறியா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அந்த மேட்ரு இவனுக்கு தெரிஞ்சிருந்தா எப்போ நம்ம கிட்ட உளறி இருப்பானே. ஏற்கனவே உன் பேர்ல எஃப்ஐஆர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் மாட்டேன்னு வையே, புழல் ஜெயில் தான். மாட்ட மாட்டேன் சார். அதாவது எதுவும் தப்பு பண்ணல, அதனால மாட்ட மாட்டேன்னு சொன்னேன் சார். டேய் போலீஸை பகச்சிக்கிட்டேன்னு வச்சுக்க,
ஓடுற போட்ல உன் பெண்டு சார், சார், கழண்டுரும். தெரியும் சார். எனக்கு எந்த லிங்க்கும் இல்லை சார். ஆஃபீஸில் என்ன சார் இது? எனக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நான் உடனே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சார். ஓகே சார்? எனக்கு யாராவது இங்கே உங்களோட பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் சார். ப்ளீஸ் சார். டோட்டல் அமௌண்ட் 50,000 அண்ட் சேஞ்ச் இருக்கும். ஒரு தடவை அக்கௌண்ட்ல பாருங்க. செக்கா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரா? 1 செகண்ட் சார். எம்ப்ளாயி ஐடி 7836. ஓகே சார். மேடம், நீங்க எதுக்கும் பாஸ் கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும். உங்க அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்களா? ஃபைனல் செட்டில்மெண்ட்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றானா? லூஸ் மேனேஜர் அநியாயம் பண்றான். இன்னைக்கு அவன் மண்டே உடச்சு தான் மறுவேலை. வாட்? ஹேய், இது என்ன உங்க அப்பனோட ஆபீஸா? என்ன? சாரி சார். ஏய், இந்த சாரி கிரிலாம் எனக்கு தேவையில்லை. போங்க இருந்து. குமார் சார், என்ன என்ன இந்த கம்பெனிக்கு எவ்வளவு சர்வ் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு வாட்டி என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க சார். ப்ளீஸ் சார். இப்போ எனக்கு வேலை போனா கஷ்டம் சார். புரிஞ்சுக்கோங்க சார். பானு, she is மோனிகா. மோனிகா, she is பானு. ஹாய். ஹாய். அன்னைக்கு நீ போன உடனே உன்னோட வேலையை இவங்களுக்கு கொடுத்துட்டேன். செம ஹெல்பிங் நேச்சர். அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினப்பவே இப்படி ஒரு நிலைமை வரும்னு யோசிச்சு பார்த்து பேசியிருக்கணும். எவ்வளவு கேவலமா பேசியிருப்பேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன் நினைச்சியா? உன்னை பத்தி இந்த மால்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஒருத்தர் விடல. இங்க மட்டும் இல்ல, உனக்கு இந்த சிட்டில எங்க ஜாப் கிடைக்குதுன்னு பாத்துறேன். ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டேன். இப்போ இப்போ நான் உனக்கு பண்ணி காட்டுற ஹெல்ப். இந்த உன் சர்டிபிகேட்ஸ் அன்னைக்கே உன் மூஞ்சில வீசி இருப்பேன். வேகமா போயிட்டல, எடுத்துக்கோ. இன்னையோட தரித்திரம் ஒழிஞ்சது. இதுக்கப்புறம் உனக்கு இங்க இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது. கிளம்பு. கெட் லாஸ்ட். சார் சொல்லுங்க சார். சார் ஃபேக்ஸ் வந்துருச்சு சார். KA 01AA6789. இந்த ஒரு சர்டிபிகேட் அன்னைக்கே உன் மூஞ்சில வீசிருப்பேன். இந்த ட்ரக்ல அடுத்து வர லோட் பாக்ஸ்ல கோல்டு பிஸ்கட் வரப்போகுது. அதான் நான் அடிச்சிருவேன். அந்த கோல்டு உனக்கு, இந்த கோல்டு பொம்மை எனக்கு. The jackpot is 4 bricks of gold. 500 ஸ்பெஷல் கோல்ட் காயின்ஸ் இருக்கு. ஏற்கனவே உன் பேர்ல எஃப்ஐஆர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். பானு, உன் ஜாப் பத்தி கேள்விப்பட்டேன். சாரி. பானு, அதான் உன் ஜாப். வம்சி, அங்க எதுக்கு உட்காந்துருக்க? இங்க வா. நக்கல் அடிக்கிறியா? வா. என்ன? மொத்தம் 4 கோல்ட் பிரிக்ஸ், 500 ஸ்பெஷல் கோல்ட் காயின்ஸ் இருக்கு. மொக்க ரூல்ஸ். எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஆஃபர் கூட இல்ல. ரூல்ஸ் எல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு மொத்தத்தையும் நாம சுட்டுடலாமா? கரெக்ட். மொத்தத்தையும் சுட்டுடலாம்.
இன்னும் ஒரு வாரத்துல பெங்களூர் டு கோயம்புத்தூர் ஹைவேல ட்ரக் நம்பர் KA01 AA6789 வரும். அதுல 4 கோல்ட் பிரிக்ஸ் 500 கோல்ட் காயின்ஸ் நம்ம கடத்திடலாம். வம்சி, இந்த கோல்ட் பிசினஸ்ல உன் ஷேர் 25%. பிசினஸா? இது மணப்புறம் கோல்டா மலபார் கோல்டா? ராபரி. சரி 30 எடுத்துக்கோ. என் நெத்தில கேன பையன் எழுதி ஒட்டியிருக்கா? உனக்கு 35, எனக்கு 65. 40-60 இது ஃபைனல். தாயே, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே பெட்டர். சேவியா மாட்டியா? லூஸ் கோல்டு. வம்சி, ஒரு நிமிஷம் இப்படி வரியா? எங்க? பானு, கேக்குறேன்ல. என்ன? வம்சி, this is too much. நீ என்ன சீட் பண்ணிட்ட. நான் உன்கிட்ட எவ்வளவு பெரிய சீக்ரெட் சொல்லிருக்கேன். சீக்ரெட்ன்ற சீட்ன்ற? உன்கிட்ட கோல்ட் ராபிங் பிளான் சொன்னேல்ல, ஒண்ணு விடாம சொன்னேல்ல, நீ முடியாதுன்னுட்ட. நான் பைத்தியக்கார மாதிரி தலையாட்டிட்டு போயிட்டேன். ஆனா ஒன்னு எப்படி நம்புறது? நம்பாத. அந்த ஜொல்லு பார்ட்டி குமார் கிட்ட என்ன போட்டு கொடுக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி? இல்ல நீ அந்த கோல்ட் ஆட்டையை போட்டுட்டேனா? கேரண்டி இல்ல, வாரண்டி இல்ல, நான் ஆட்டை போடுற ஆளும் இல்ல. நீ ரொம்ப யோசிக்காம கிளம்பு. நான் நம்ப மாட்டேன். பானு, உண்மையை சொல்லு. இந்த ராபரி பிளான் ஜோக்கா இல்ல சீரியஸா? உனக்கு டவுட் வந்துருச்சுல? ஒளறிட்டேன். சும்மா ஒரு தமாஷுக்காக சொன்னேன். ஓஹோ, அப்ப அந்த ட்ரக் நம்பர் வாயில வந்து தொடர்னேன். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். பாக்குறதுக்கு பழம் மாதிரி இருந்துகிட்டு மதுரைக்கே ஜிகர் தண்டாவா? வம்சி, அடிப்படுவேன். சோ நீ சொன்னதெல்லாம் சும்மா ஜோக்குன்ற? ஆமா. ஓகே, அப்படின்னா ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். வம்சின்னு எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் பேரு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப சொல்லு, நீ சொன்னது ஜோக்கா இல்ல சீரியஸா? உனக்கு இதுக்கு ராபரி நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்ல. நான் இந்த ராபரி பண்ணியே தீருவேன். எனக்கு ஹெல்ப் பண்றதும் பண்ணாததும் ஓன் சாய்ஸ். சரி, பண்றேன். ஆனா நீ எனக்கு ஒன்று செய்யணும். இவன் கூட ஹெல்ப் பண்ண சொல்லுவானோ? நீ என் கூட டின்னருக்கு வரணும். டின்னரா? நான் வரமாட்டேன். காஃபினா சொல்லு வரேன். பானுமதி பங்கஜம், நீ ஒரு டைப். வம்சி, உன் ஃபுல் நேம் என்ன? சீர்காழி கோவிந்தராஜன். கூல், ஜஸ்ட் வம்சி. ஜஸ்ட் வம்சி, நீ கூட ஒரு டைப் தான். காசி காசி, பெரியப்பா வராரு பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் பெரியப்பா. பார்க்கத்தான் அப்பா மாதிரியே இருக்கிற பெரியப்பா கிட்ட பேசணும்னு குழந்தையில இருந்தே ஸ்ருதிக்கு ஆசை. ஆனா பெரிய தம்பியோட மனசு கல்லு மாதிரி, அவ்வளவு சீக்கிரத்துல கரையாது. கூட பிறந்தவன் கூட பேசியே பல வருஷம் ஆச்சு. காசி, நம்ம கிட்ட எப்பதான் பெரியப்பா பேசுவாங்க?
ஆசையோடு தவிக்குது நெஞ்சம்தான். ஆஹா, இந்த பூவை பாரு ஆறிடும் காயம்தான். லதா லதா மூர்த்தி அண்ணனுக்கு நீ கொடுக்க வேண்டியது 2,80,000 ரூபாய். அதை கொடுத்துட்டேன்னா உனக்கு ரொம்ப நல்லது. உங்களையெல்லாம் அடிச்சு அடிச்சு எனக்கு ரொம்ப அழுத்து போச்சுடா. ஏன் பேச மாட்டியா? காசி எப்படா தருவ? மூர்த்தின பணத்தை மொத்தமா கொடுத்துறேன். எப்படி? சின்ன தம்பி சேவலை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதை பணமாக்கிருங்க. ஏற்கனவே கவுண்டர் சேவலை கேட்டிருக்காருல்ல, மூர்த்தி என்ன சொல்ற இடத்துல கொடுத்துட்றேன். காசி வாங்கடா. அவன் இவன் எவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஹீரோ வாங்கணும்னா உடம்பு ரொம்ப முக்கியம். சினிமாவில் ஜெயிக்கணும்னா பர்சனாலிட்டி மட்டும் இருந்தால் போதாது, லக்கும் கூட இருக்கணும். கோலிவுட் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாடி லாங்குவேஜ் விட டைலாக் தான் ரொம்ப முக்கியம். யுவர் ஆர்டர் சார்? சாக்லேட் கேக் 2 காஃபி ஒரு சாக்லேட் கேக். ஓகே சார். அப்போ உனக்கு? உன் பார்ட்னர் தானே, ஷேர் கிடைக்காதா? சரி. ஏய் 1 செகண்ட். அட, கோவத்துல கூட அழகா தான் இருக்க. உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும். சொல்லு பார்க்கலாம். அந்த போலீஸ்க்கு எனக்கும் என்ன லிங்க்னு தானே? பர்ஃபெக்ட் கெஸ் வம்சி. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை திருடி இருக்கேன். திருடி இருக்கியா? எங்க திருடின, எப்படி திருடின, எதை ஆட்டைய போட்ட? இங்கதான். இங்கயா? உன்னை இப்ப கண்டுபிடிச்சிட்டா? அப்ப மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன். உன்னை என்னமோ நினைச்சேன். நீ ப்ரொஃபஷனல் திருட. நம்ம ராபரிக்கு நீ தான் கரெக்ட். உனக்கு திருடுறதுனா ரொம்ப ஈஸியா போச்சு போல இருக்கு. இத பார், ஒரு தடவை இன்வால்வ் ஆனா லைஃப் லாங் மார்க் விழுந்துரும். இந்த மச்ச மாதிரி. இது சின்ன வயசுல நான் சேட்டை பண்ணும்போது எங்க அம்மா வச்ச சூடு. ஆனா எனக்கு எதை பத்தியும் பயம் இல்லை. நம்ம ராப் பண்ணும்போது நானும் கூட இருப்பேன். அவ்வளவு சீன் கிடையாது. நான் எல்லாம் சோலோவா தான் பண்ணுவேன். பட் கார்ல வெயிட் பண்ணுவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, போய் தொலை. திருட்டு வேலை எப்படி இருக்குன்னு ட்ரையல் பாக்குறியா? இப்ப இங்கே சாம்பிள் காட்டுறேன். என்னது? இப்போ இங்க இருந்து நாம பில்லு கட்டாம எஸ்கேப் ஆவறோம். பில்லு கட்டாமியா? மாட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? மானம் போயிடும். தெரியுதுல்ல? சரி, ரெடி. ரெடியா? ரெடி. வம்சி, என்ன? ஃபர்ஸ்ட் டைம்ல. ஒரு நிமிஷம் இரு. இப்போ ரெடியா? ஓகே, போலாம். வம்சி, என்ன? அதுக்குள்ளேயே வா. ரெடியா? ஷூட். எக்ஸ்கியூஸ் மீ சார். திரும்பி பார்க்காத. கேஷுவலா நடந்து போயிட்டே இரு. மேடம், வான்னு சொல்றல. ஏறு. வம்சி, பாவி, நான் திறக்கல. சீக்கிரம். டென்ஷன் ஆகாத, இவ்வளவு தூரம் வரமாட்டான். பானு,
பானு சார் உங்க பேலன்ஸ் 330 மறந்து போய் வந்துட்டீங்க. இந்தாங்க சார். பாய் சார். தேங்க்ஸ். என்ன சொல்வது 9th ஃபெயிலா? கிளாஸ்ல மாஸ்டர் சொல்லி கொடுத்தது எனக்கு புரிஞ்சதோ இல்லையோ, எக்ஸாம்ல நான் எழுந்தது அவருக்கு புரியல. அதோட ஃபுல் ஸ்டாப். உண்மையோ? ஜாபுக்காக கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஃபேக். அப்ப அந்த இங்கிலீஷ்லாம் தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு ஒப்பிச்சிடுவேன். பானு, you are great. பாருடா. நிச்சயமா மைக்ல இங்கிலீஷ் கேட்கணுமே. சரி, பிளானை டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரக் நம்பர் KA01 886789 ஞாபகம் வச்சுக்கோ. மனசு ரெண்டும் இங்கே கண்மூடிதான். மனசும் மனசும் பேசும் பாஷை என்ன மொழிய யார் சொல்வார் இங்கே? வார்த்தை இல்லை, யோசை இல்லை, அர்த்தம் இது மட்டும் கிளட்ச், யார் அது பிரேக், சொல்வார்? அது ஆக்சிலேட். கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட். அது அனுப்புகின்றதே. யார் முதலில் இதை பேச சொன்னார்? பார்வை ஒன்றே இதன் சாட்சியாகும். ஏனோ ஏனோ காதல் செய்யும் கலகம் தானோ? ஏனோ ஏனோ மாட்டிக்கொண்டது இதயம் தானோ? கொயக்க சுட்டா இருந்தாலும் தொத்திட்டு வரான். விளையாடாத. சரி, உன் இஷ்டம். சின்ன சின்னதா அவன காசு கொடுத்தா சிதறுதே மனசு. சாரி தாத்தா. இது ஏதும் தெரியாம ரசிக்குதே வயசு. மாட்டியா? மெல்ல மெல்லதா நெருங்குதே மனசு. விட ஏதும் தெரியாம நடக்குதே வயசு. என்ன காரணம் யாரை கேட்பது ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு மாற்றம் தான் நிகழ்கிறதே. இன்னும் என்ன நிகழுமோ? எங்கேயோ பாத போக விரும்புதே. மனசு ரெண்டும் இங்கே கண்மூடிதான். ஏனோ ஏனோ காதல் செய்யும் கலகம் தானோ? ஏனோ ஏனோ மாட்டிக்கொண்டது இதயம் தானோ? மனசும் மனசும் பேசும் பாஷை என்ன மொழியோ யார் சொல்வார் இங்கே?
என்ன சொல்வது எதுவுமே புரியல, ஏன் இந்த குழப்பம்தான் அதுவுமே தெரியல. காதல் என்பது கடவுளே தெரியல, இதயங்கள் இரண்டுமே அடிமையா புரியல. ஓகே பானு, குட் நைட். வம்சி, இந்த பிளான் இன்னும் ட்ரக் மார்னிங் 7 o'clock நம்ம மால்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம ஸ்பாட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸ்பாட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மார்னிங் 7க்கு ட்ரக் வரும்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு. சொல்ல முடியாது. சோலோ இதான் ஃபிக்ஸ்ட். டீல் மட்டும் 50-50. 60-40. 50-50 இதான் ஃபைனல். சரி, போய் தொலை. சிரிச்சுக்கிட்டே சொல்லு பாப்போம். போய் தொலை. ஏய் 50-50. குட் நைட். பை. வம்சி, எந்த பாக்ஸ்ங்கிற இன்ஃபர்மேஷன் வேணாமா? ஓ, இங்க கூட. ஹேய் என்ன சார்? ட்ரக் இன்ஃபர்மேஷன் டைமிங் நீ வச்சுக்கோ, காட்டன் பாக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வச்சுக்கிறேன். நீ ட்ரக்கை சோலோவாக ஓப்பன் பண்ணி எனக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பாக்ஸை பற்றி உனக்கு சொல்கிறேன். பானுமதி பங்கஜம். ஃபிஃப்டிங்கிறாண்டி, சோம்பேறிக்கு ரொம்ப தான் ஆசை. ஏய், அதிகமாக ஆசைப்படுறாமல நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை, தலைவரே சொல்லிட்டாரு. சினிமாவில் எவ்வளோதான் தோல்வி வந்தாலும் நம்ம முயற்சியை மட்டும் எப்பவும் கைவிடக்கூடாது. அப்படி முயற்சியை கைவிடாமல் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி, விமல், விதார்த், இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு கலைக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன். இவங்கள மாதிரி கண்டிப்பாக நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன். சரி, பெங்களூர்ல இருந்து கோல்ட்ரிக்ஸ் காயின்ஸோட வர ட்ரக்கு போகி அன்னைக்கு சாயந்தரம் கிளம்புது. நாம அதுக்கு ஸ்பாட் வைக்க போற இடம் கரெக்டா ஹைவேஸ்ல கிளம்பி இங்க வரும்போது சொல்றது கவனிடா. நம்ம ட்ரக் ஏர்லி மார்னிங் 5:30க்கு ஹைவேஸை விட்டு பைபாஸ்க்கு வந்துடும். ஏர்லி மார்னிங்ன்றதுனால டிராஃபிக் இருக்காது. 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க பழக்கம் எனக்கு கிடையாது. சொல்றத மட்டும் கேட்டா. ஹைவேஸ்ல இருந்து பைபாஸ்ல கட் ஆகிற ஜங்ஷன் இது. நீ இங்க இருக்கணும். அதுக்கு டேய், இந்த புது ட்ரக், இந்த ட்ரக் உன்னை கிராஸ் பண்ணி முன்னாடி போன உடனே எனக்கு ஃபோன் பண்ண. நான் கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் இருக்க கோயிலில் வெயிட் பண்ணுவேன். அங்கிருந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கா? எது? அதான் பாப்பாக்காக தானே இதெல்லாம் நம்ம பண்றோம். பாப்பாவுக்காக இல்லடா, கோல்டுக்காக, நமக்காக. சே, நம்ம கிட்டியாவா? டேய், ஒரு பொண்ணு நான் ஒரு பையன், அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பாருடா. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஜாக்பாட் தான். உனக்கு ஜாக்கு தான், ஆனா எனக்கு ஆப்பு வச்சிருவாங்களே. இந்த மாதிரி விஷயத்துல கடைசியா மாட்டுறது நண்பன் தான்டா. டேய், நான் தான் கூட இருக்கேன் இல்லடா. பீர் ஊத்தி கமிட் பண்ற, பிரச்சனை வராதா? பாப்பா உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா? எந்த அளவு? இவ்வளோ 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 சனினே, இவ்வளோதானே? இப்போ ஓகே தானே? என்னால பணமே கட்ட முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியுங்க. ஃபிளாட் உங்களுக்கு தானே. இத பாரு, சைன் பண்ணுங்க. வம்சி, என்ன பண்ற? என் பங்க நான் எடுத்துக்கிறேன். ஓ ஷேர் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்ல. இதுவும் என்னதான்? வைத்தியக்காரத்தனமா பேசாத. 50-15 பேசிட்டோம்ல. ஹலோ, நீ என்ன செஞ்ச? இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்த. கோல்டுக்கு ஸ்பாட் வச்சு ஆக்ஷன்ல இறங்கி தூக்குனது நானு. சோ இதுவும் எனக்கு தான். வம்சி, இது சீட்டிங். எது சீட்டிங்? எனக்கு முன்னாலே தெரியும் இந்த மாதிரி ஏமாத்த வேணாம். ஓவரா சீன் போடாத. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் பிஸியாக இருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும்.
பாவி காலை கட் பண்றான். எங்க தான் போறேன்னு பாக்குறேன். டேய், உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். உங்க விருப்பம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா சந்தேகப்பட்டு போலீஸ் கிளீஸ் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து திருடிட்டு போயிட்டு தான் போட்டு கொடுத்து. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குலாபாய். ஆமா வராது. கல்யாணம் பண்ணிக்க போறாருல, எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா? சாதிக் முபரா பாய். பொண்ணு யாரு? குலாபாய், இவன் பேச்சை நம்புறீங்க? அந்த அரை பைத்தியத்தோட போராடிட்டு இருக்கேன், நடுவில் இந்த முழு பைத்தியம் வேற. அந்த இம்சை. एक मिनट வாங்க. என்ன இது? இங்க எதுக்கு வந்த? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கற. பிசினஸ்ல பிஸியா இருக்க பாக்குறல்ல. அதுக்கு தான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோன்னு நானே வந்துட்டேன். உனக்கு என்ன நக்கலா இருக்கா? முதல்ல பைக் எடுத்துட்டு கிளம்பு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். நான் போக மாட்டேன். எல்லாத்துல இருந்து நான் ஓரம் கட்ட பாக்குறேன். மறந்து போயிட்டீங்களா சார்? ஐடியா என்னோடது. நான் இல்லாம எனக்கு தெரியாம செஞ்சிருவியா? நானும் வருவேன். குலாபாய், நாங்க சின்னதா ஒரு பிளான் பண்ணிருக்கோம். மொத்த ஐடியாவும் இவங்க தான். எங்க கேங் லீடர் பேரு பானு. உங்க கேங்ல பொண்ணுங்க கூடவா? அது கொடுப்பா, நான் வச்சுக்கிறேன். ஜாக்கிரதை. பரவாயில்ல. அதை கொடு. நான் வச்சிருந்தா என்ன ப்ராப்ளம்? அது லோடட் கன். இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்றத கேளு. பயங்கர வெயிட்டா இருக்கு. எதுக்கு எல்லாரும் பயந்து சாவறீங்க? அது கீழ வென்னு சொல்றல. பொண்ணுங்க கன்னை பிடிக்க கூடாதா? நீங்க மட்டும் வச்சுக்கலாம், நான் வச்சுக்க கூடாதா? முதல்ல அது கீழ வை. நீ முதல்ல எண்ணி பாரு. அது லோடட் கன் கீழ வென்னு சொல்றல. பானு, ரொம்ப ஓவரா பண்றீங்க. எங்க கொடு. என்கிட்ட இருந்தா இருக்கு, எல்லாமே இருக்கு. சொன்னல அது லோடட் கன். கூட. சாரி. இவன் யாரு? ஐயோ, கொன்னுட்டாயா? கன்ஃபார்ம் ஜெயில் தான். குலாபாய், எப்படி என்னோட ஆக்டிங்க? பயந்துட்டீங்கல்ல? அதான் பார்த்தாலே தெரியுது. நல்லா ஏமாந்தீங்களா? டேய், டென்ஷன் படுத்திட்டியடா. ரியல் புல்லட்ட லோட் பண்ணி மறந்து போயிட்டோன்னு பயந்தே போயிட்டேன்டா. ஜஸ்ட்ல மிஸ். டம்மி புல்லட்ஸ் தானே? எனக்கு தெரியும். சூப்பர் ஆக்டிங். ஓ, தேங்க் யூ. நம்ம பையன் தான். பேர் வேணு. ஆர்டிஸ்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரமே ஹீரோ ஆயிடுவான். குலாபாய், நீங்க சொன்ன அந்த கோ டைரக்டர் பாலாவை போய் பார்த்தேன். வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் குலாபாய். நீங்க ஏதோ முக்கியமான வேலையில இருக்கீங்க போல இருக்கு. நீங்க பாருங்க, நான் உள்ள இருக்கேன். பை. வேணு, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். பரவாயில்ல பாய். போட்டு தள்ளிட்டேனா? ஜாக்கிரதை. செத்து போனா எந்திரிச்சு வர்றதுக்கு டம்மி புல்லட் கிடையாது, ரியல். கன்னை ஹேண்டில் பண்ண போறது நான் தான் பாய், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? நீ உன் வீட்டுக்கு போ, நாங்க எங்க ரூமுக்கு போறோம். என்னடா இது? நாம ராஜு பாய் கேரேஜ் தானே போறோம்னு சொன்ன. சொல்லு, ஏன்டா கூடவே கூட்டு வரணும் முடிவு பண்ணிட்டேன்? லூசு பாய். நீங்க எப்படி வந்த? யாராவது உங்க கூட வந்திருக்காங்களா? நான் வந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியாது. அப்புறம் எதுக்காக வந்த? காசிக்காக தான். என்னது? காசி. காசியா? காசியும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காசியை ஃபைட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களாமே.
காசி செத்துருவானோன்னு பயமா இருந்தது. நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. இரு 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 இரு. எனக்கு பசியா இருக்கு. உங்ககிட்ட பிஸ்கட் ஏதாவது இருக்கா? இல்ல. காசி தூங்கிட்டானா? காசி, உனக்கு இனிமே எதுவும் ஆகாது. நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாத. நான் உன் கூடவே இருப்பேன். தூங்குடா. எழுந்து உட்காரு. பெரியப்பா, என்ன? நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க. பெரியப்பா, ஏதாவது கதை சொல்லுப்பா. சரி, நான் சொல்லட்டுமா? பெரியப்பா, அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? சின்ன கண்களில் தங்க மின்னல்கள் மேகத்திற்குள் ஒளிந்திருக்கும் மழையை போலவே கோபத்திற்குள் அன்பை கண்டு நெஞ்சம் கரைந்தேனே. ஆனந்த நிலையில்லை, அன்பிற்கு விலையில்லை, நெஞ்சுக்குள் ஆசைகள் என்றும் என்றும் தான். சொந்தங்கள் அன்போடு எப்போதும் நம்மோடு விலகாமல். காசி, பெரியப்பாக்கு கூட குட் மார்னிங் சொல்லு பாப்பா. என்ன தவிர காசி எல்லார்கிட்டயும் சண்டை போடுவான். உன்னை எதுவும் செய்யலனா காசி உன்னை ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டா. பெரியப்பா, நம்ம வீட்டுக்கு எப்ப போறோம்? நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோமா? கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஸ்ருதி, காசியை போட்டியில் இறக்கி விடாம இருக்கணும்னா நீ என் பேச்ச கேட்பல? பெரியப்பா, நீங்க மறுபடியும் பேசிட்டீங்க. இந்த பாப்பா யாரு? என்னோட ஸ்ருதி, செகண்ட் கிளாஸ், பாலமந்தர் ஸ்கூல், பேங்க் காலனி, பெரிய குளம், மதுரை. சேவல் எங்க வைக்கிறது? உள்ள கொண்டு போய். ஸ்ருதி, காசியை பத்திரமா பாத்துக்க. சரிங்க பெரியப்பா. என்ன பெரிய தம்பி, காசியை கூட்டு வந்திருக்கேன். பாப்பாவை கூட்டு வந்திருக்க, ஆனா குழந்தைய நான் கூட்டிட்டு வரல, சின்ன தம்பியோட பொண்ணு. அவ எப்பவும் சேவலோட தான் விளையாடிட்டு இருப்பா. நான் சேவலை தூக்கிட்டு வர்றப்போ பின்னாடியே வந்துட்டா. நானும் கவனிக்கல. உன்னை யாரும் பார்க்கலையே? இல்ல. பயப்படாத பெரிய தம்பி, நீ சண்டை சேவலோட சேர்த்து தங்க முட்டையிடுற வாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஜாக்பாட்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். என்ன சொல்ற? நம்ம டைம் நல்லா இருக்கு சின்ன தம்பி. சேவலோட உன் கடன் தீர்ந்தது, கிட்னாப்பு தானா அமைஞ்சிருக்கு. நாம இதுல பெருசா செய்யறதுக்கு எதுவும் இல்ல. உன் தம்பி அதான் சின்ன தம்பி நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கான்ல, ஜஸ்ட் ஒரு 1 கோடி ரூபா கேட்டு பார்ப்போம். பாப்பா சேவலோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு பாரு. சேவல் குக்கரக்கோன்னு கூறதுக்குள்ள 1 கோடி ரூபா வந்துடும். என்ன சொல்ற? 1 கோடி ரூபாவா? ஓ, கம்மியா இருக்கா? அப்ப 2 கோடியா கேட்டுருவோம். என்ன பேசுற கிரி? தம்பி சேவலை ஒப்படைச்சா என் பாக்கி தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தப்பா நினைச்சுக்காத பெரிய தம்பி, ஏதோ தெரியாம உளறிட்டேன். வரேன். ஸ்ருதி, வாமா நம்ம கிளம்பலாம். போலாம் பெரியப்பா. ஸ்ருதி, காசியை இங்கே விட்டுட்டு வா, நம்ம போலாம். பெரியப்பா. பெரியப்பா சொல்றாளம்மா, என் பேச்ச கேளுமா. சரிங்க பெரியப்பா. ஹலோ ஹலோ. உன் அண்ணாவும் உன் குழந்தையும் இப்போ என் ஹேண்ட் ஓவரில் தான் இருக்காங்க. யார் பேசுறீங்க? உன் குழந்தையும் உன் அண்ணனையும் நாங்கள் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம். என் பொண்ணையும் அண்ணனையும்? நாளைக்கு மதியத்துக்குள்ள 2 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு வந்துரு. நாளைக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பணத்தை எங்க கொடுக்கணும்னு அட்ரஸ் சொல்றேன். ஹலோ ஹலோ. என்னாச்சுங்க? ஓகே, சரி சரி. அது ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. அப்படிங்களா? எல்லாரையும் பார்க்கணும்னாரு. ஸ்ருதி கூட அவர்கிட்ட தான் இருக்கான்.
என்ன வர சொல்லியிருக்காருமா? ஸ்ருதி காலையில இருந்து வீட்ல இல்லைங்க, அத்தை வீட்ல இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அத்தை வீட்ல இருந்து தான். என்னங்க என்னாச்சுங்க? அது அண்ணன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மனசு துடிக்குது. எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். இனிமேல் அத்தா கூட நமக்கு துணையா இருப்பா. சரி லட்சுமி, உள்ள வா. பார்த்து மெதுவா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் ஏவா இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. சார் பீட்சா. அந்த பீஸாக்காரன் வந்துட்டான்டா. வா 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 தலைவா. சார் இருக்கீங்களா? கதவு தரங்க. சார் பீட்சா சார். சார் மொத்தம் 926 ரூபாய் ஆச்சு சார். எவ்வளவு தம்பி? 926 ரூபீஸ் சார். ரொம்ப நல்லது. சார் 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 பில்லு. டைம் என்ன கண்ணா? 1:20 சார். அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்படின்னா பீஸா ஃப்ரீ தம்பி. சார் நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். பெல்லு கூட அடிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வர நீ இப்போ? பீஸாவை லேட் பண்ணி ஆட்டைய போற குரூப் நினைச்சாங்களே? ஆமா. ஏய் நீ லேட்டா வந்துட்டு எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க? ½ அன் ஹவர்ல டெலிவரி பண்றேன்னு சொல்றீங்க, அப்புறம் லேட்டா வரீங்க. என்னால ₹1 கூட கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. சார் சார் நீங்க காசு கொடுங்க சார். இல்ல என்னால முடியாது. நீங்க காசு கொடுங்க தலைவா. நான் சொன்ன டைம்க்கு வந்து சார் நீங்க காசு கொடுங்க. பேர் போடுடா. என்ன சொல்றியா போறியா? ஏமாத்துறீங்களா? கொடுங்க கொடுங்க. காசு கொடுங்க. ரவுடிடா. அம்மா பீஸா எவட ஆர்டர் பண்ணது? இல்லனே கிலோ பீஸா நல்லா இருக்கு கேள்விப்பட்டேன். கோயலா இப்படியா சேர்ந்தீங்களாடா? நானே கூட்டோட கவலை இல்ல. இல்ல தலைவா நீங்க என்ன பண்ற விஷயம் தெரியாது. தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கொண்டு போறதுக்கு இதுதான் சரியான ரூட். கூட இருக்கிறவங்களுக்கு கூட சந்தேகம் வராம எல்லாரும் முன்னாடி இதை கொண்டு போகணும்னா இந்த வழிதான் சரி. டெலிவரி ஜாக்கிரதையா போகணும். என்ன இருக்கு அந்த பாக்ஸ்ல? ஏதோ பொங்கல் பரிசு பொருள் இருக்கான். ஏ மச்சான். இப்பதான் சார் ட்ரக் கிளம்பிச்சு. ஓ ட்ரக் கிளம்பிடுச்சா? ஓகே இதானே 6789KA01W. இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? ஹலோ. நாம கொஞ்சம் மீட் பண்ணோம். ஆஃபீஸில் தான். ஓகே தானே? விஷயம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ். சரி. தேங்க்யூ சார். எனக்கு வர வேண்டிய மொத்த பணமும் வந்துரும்ல? கரெக்ட். உன் அக்கௌண்ட்ல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எடுத்துட்டேன். உன் பணம் உனக்கு தான். தேங்க்யூ சார். அப்படியே என்னோட ஜாப். நீ அதுக்கு வருவேன்னு தெரியும். We'll see. தேங்க்யூ சார். ட்ரக் நம்பர் KA01 AA 6789.
என்னது இது சார்? அப்பா ஆக்டிங்ல கமலையே மிஞ்சிருவ போல இருக்கு. வம்சி, ட்ரக்கு, கோல்ட் காயின்ஸ் எல்லாமே தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? கெஸ் பண்ணு. உன் டார்லிங் வம்சி தான் போட்டு கொடுத்தான். வம்சியா? உனக்கு இன்னொரு பெரிய ட்விஸ்ட் சொல்லட்டுமா? நீ இந்த சீன்ல வரதுக்கு முன்னாடியே நானும் வம்சியும் சேர்ந்து இதெல்லாம் எப்பவோ பிளான் பண்ணிட்டோம். வம்சி. நீ அவன் கூட பிளான் போட்ட உடனே மேட்டரை உளறிட்டான். உனக்கு அல்வா கொடுத்த வம்சி எனக்கு அல்வா கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு தான் இந்த பிளானுக்கு நீ இன்சூரன்ஸ் பாலிசி. அப்ப எனக்கு என்ன? உன் வேலையை உனக்கே கொடுத்துட்றேன். நோ போலீஸ் கேஸ். வேற என்ன வேணும்? அவ்வளவுதானா? ஏன் அது கூட வேணாங்கிறியா? இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஹாய் புஜி. உன் பேர் என்ன? ஸ்ருதி. எந்த ஊரு? பெரிய குளம். ஸ்கூலுக்குலாம் போறியா? கட்டி வச்சிருந்தா எப்படி போக முடியும்? யார் அவரு? உங்க டாடியா? இல்ல, பெரியப்பா. சார், பெரியப்பா உங்களை தான். யாரா உனக்கு பெரியப்பா? பேசாம உட்காரு. நானும் பாத்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வாடா. அண்ணே, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். ஆடிஷனுக்கு டைம் ஆச்சுண்ணே. ப்ளீஸ் அண்ணே, பீஸாக்கெல்லாம் காசு வேணுண்ணே. நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் மோஸ்ட்லி பீஸா கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சுகர் பேஷண்ட். பீட்சா சாப்பிடுங்கிற கடுப்பு வேற இருக்க. இது வேற. அண்ணா, கோயம்புத்தூர் பெங்களூர் பைபாஸ் ஹைவேஸ் கிராசிங் பக்கத்துல. பைபாஸ் கிராசிங் பக்கத்துல விடியகால் 4 மணிக்கே கிளம்பணும். 4 மணிக்கா? நைட்டு 4 மணிக்கா? ஆமாடா. அண்ணா, பனிக்காலம், எனக்கு சளி வேற பிடிச்சிருக்கு. அப்ப போக மாட்டியா? உனக்கு நான் ஆஸ்துமாவோட வளர்ந்துக்கிட்டவன. அண்ணா சாரிண்ணா, நானே போறேண்ணா. என்ன தம்பி, பல்கா 2 கோடி ரூபாய் கொண்டு வரான். அத போய் வாங்குறதுக்கான சோம்பேறி பையலுங்களா? அது இல்லண்ணா. அப்படி இருக்கீங்க சொங்கி பசங்களா? டேய், நான் போட்ட பிளான்ல ஏதாவது சொதப்பிச்சு வீடியோ மாதிரி இருக்கிறவன டெட் பாடி ஆக்கிடுவேன். பல்கா இருக்கிறதால இவ்வளவு அகம்பாவும் இருக்க கூடாது. Good luck, Omse. டேய் சூரி, என்னடா அது? டேய் என்னாச்சுடா? 2 கட்டிங் போட்டேன்டா. ஒரு நாள் குடிக்காம போனா செத்துருவியாடா? ப்ராப்ளம் அது இல்லடா, மப போட்டு கல்யாணி பிரியாணி சாப்பிட்டேன்டா. கோழின்னு சொல்லிட்டு காக்கா கறியை உள்ள விட்டான்டா. இன்னொரு கட்டிங் போட்ட எல்லாம் செட் ஆயிடும்டா. எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்றதுக்கு ஒவ்வொரு பிளான்லயும் உன்ன மாதிரி ஒரு லூஸ் இருப்பான். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும்டா. எதுக்கு அங்க வந்து வாந்தி எடுத்து நாசம் பண்றதுக்கா? நீங்க இரு, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சமா ஆடுறா, செத்து தொலைய போற. எனக்கு ஷேர் வந்துடணும். ஏய், அந்த பீட்சாக்காரனை என்ன பண்ணலாம்? ஏய், எஸ் ஆகலான்னு பார்த்த கொன்றுவேன்.
டேய் இது இங்க இருக்கு. இது எப்பறம் விட்டுட்டு போனோம்? அண்ணனுக்கு தெரிஞ்சது நம்மள பிரிச்சு மேஞ்சிடுவாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆடிஷன் முடிச்சு போயிருப்பாங்களா? என்ன சொல்ல போறாங்களோ? ரொம்ப பயமா இருக்கே. சார் 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 நேரத்துக்கு சார் யார் வேணும்? அது வந்து டைரக்டர் சாரை பார்க்கணும். அறிவு இருக்காயா? நடுராத்திரில வந்திருக்க? இல்லை சார், இன்னைக்கு தான் வர சொன்னாங்க. ஆனால் நான் வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதான் சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க சார். கிளம்பியா? காலையில வந்து பாரு. ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார். என்ன பிரச்சனை? இல்ல சார், உங்களை பார்க்கணும் இந்த பையன் சார் வந்திருக்கான். சார் நான் தான் சார். இந்த டைம்ல இங்க என்ன பண்ற? அதான் சார் ஆடிஷனுக்கு வர சொல்லியிருந்தீங்கல்ல. ஆடிஷனா? ஆமாம் சார், டைலாக் கூட மனப்பாடம் பண்ணிட்டேன். அடுத்த ராத்திரி ஆடிஷன் என்னையா? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? சார் நான் வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதான் நேரத்துக்கு வர முடியல. ஆடிஷன்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த கேரக்டர் இல்ல. சார் அடுத்த படத்துல வந்து பாரு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சாரி. டேய், எங்க சரக்கு பாட்டு ஜாலியா இருக்கணும்னு ஜஸ்ட் உன்னை ஒரு என்டர்டைன்மெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். உன் முகத்தை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியாடா? வர்றவன் போறவளா சினிமால ஹீரோ ஆனு மஞ்ச பையோட வந்துருங்க. ஊர்ல போய் விவசாயம் பண்ணி பழச்சுக்க போ. இன்னும் ஒரு வாரத்துல அடமானம் வச்ச கடை கூட கையை விட்டு போயிடும். புதுசா ஆள் தெரியாத ஊர்ல போய் என்னையா செய்வ? நீ நடிச்சாலும் நடிக்காம போனாலும் கண்ணா, நீதான் என்னோட ஹீரோ. உன் முகத்தை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியாடா? வர்றவன் போறவளா சினிமால ஹீரோ ஆனு மஞ்ச பையோட வந்துருங்க. தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்க பாலு வெள்ளம் போல பாயலாம். ஏ மச்சான், எப்போடா எப்போடா கண்ணு மேல கை வச்சீங்கன்னா 2 பேர் மூளையை சதறிடும். 5 நிமிஷம் சும்மா இருந்தீங்கன்னா நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். புரியுதா?
கணக்குல ₹1 குறைஞ்சதுன்னு வச்சுக்க, மறுபடி ஒன்ன தூக்குற மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை. அம்மா ஸ்ருதி பேகுடா 2 கோடி ரூபாடா, போய் புடிங்கடா அவனை. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தம்பி வா போயிடலாம். அண்ணா இது இவங்க ஆளா தானே இருக்கணும். என்கிட்ட சீனை போட்டானுங்க, போட்டு தள்ளுங்கடா அவனுக்கு. உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? போடா. இல்லடா டேய். சீக்கிரம் வா. தம்பி நீ ஸ்ருதியை கூட்டிட்டு இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போய் அவங்கள திசை மாத்தி வர்றேன். ஸ்ருதியை கூட்டிட்டு கிளம்பு போ. வேணாண்ணே, நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம். என் பேச்சு கேளு, ஸ்ருதிகாவாவது போ. கிளம்பு. பெரியப்பா ஸ்ருதி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணம். தம்பி ஸ்ருதியை கூட்டிட்டு சீக்கிரமா கிளம்பு. அண்ணே ஜாக்கிரதையா போ. அண்ணே நீங்க ஜாக்கிரதையா வந்துருங்க, பாத்துக்க. ஏய் இங்க இருக்காடா. இந்த டைம்ல சொதப்புறேன். பாத்திர போறான். போ போ, சீக்கிரம் போ. இதான் கரெக்ட் டைம். என்ன திருத்தருன்னு முழிக்கிற? போ. அங்க என்னதான் நடக்குது தெரியாது. அங்க ஒரு கார் இருக்கு, அதுல கார்ட்டன்ஸ் இருக்கும். இங்க பாரு, அந்த கார் எடுத்துக்கிட்டு நீ போ. எங்க நிறுத்தணுமோ நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னது? கார் நான் டிரைவ் பண்ணணுமா? ஆமா நீதான். ஐயோ நீ கார்ல ஓட்ட தெரியாது. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் செய். செய்யலனா உன்னை சும்மா விட மாட்டேன். நீ போ, சீக்கிரம் போ. போ போங்கறல. போடி போ. போறேன்டா. சீக்கிரம் போ. ஐயோ போ போ. அடி.
அண்ணே பெரியப்பா அண்ணே பெரியப்பா என்னாச்சுண்ணே? என்னாச்சு பெரியப்பா? அண்ணே அண்ணே பெரியப்பா என்னண்ணே ரத்தம்லாம்? பெரியப்பா பொறுமையா எழுதுருங்கண்ணே, எழுதுருங்கண்ணே. அண்ணே, வாங்கண்ணே. இந்த பக்கம் வேணாம், அவனுங்க இருப்பானுங்க. நான் இருக்கேண்ணே. தெரியலையே, வாங்கண்ணே. மச்சான் கில்லாடி வந்து நில்லு முன்னாடி, வாழ்க்கை ஒரு கண்ணாடி, வாழாதடா கண்மூடி, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பட்டுன்னு சட்டுன்னு போட்டுட்டா சீபும்பா காசுடா சுமந்திரம் போட்டுண்டா ஊனம மாத்துண்டா உசரத்தில் எத்தண்டா பட்டம் பதவி எல்லாத்தையும் நைசா வாங்கும் பைசாடா. அவன் இவன் இவன் அவன் யாரா இருந்தாலும் இனி ஒருத்தன் தான். இன்னையில இருந்து நம்ம எந்த ஆபீஸ்க்கும் வாய்ப்பு தேடி ஏறி இறங்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒவ்வொருத்தங்கிட்டையும் இத்தனை நாள் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நாமளே ப்ரொடியூசர் ஆயிடலாம். இனி நாம யாரையும் தேடி போக தேவையில்ல, அவங்களே வருவாங்க. நான் யாரு, எனக்குள்ள என்னென்ன திறமை இருக்குங்கிறதெல்லாம் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கடவுளே எனக்கு துணையா இருக்கிறப்போ இனி எல்லாமே எனக்கு வெற்றி தான். இதுக்கப்புறம் நான் பீட்சா டெலிவரி பண்ணணுங்கிறது தேவையில்ல. சினிமா நடிப்பு இதுல மட்டும் தான் என் முழு கவனம் இருக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவேன். ஆனா ஏன் அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் சத்தியம், ஒழுக்கம், நேர்மையா இருக்கணும், ஏமாத்தக்கூடாது. அடுத்தவங்களை ஏமாத்தி நீ வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சுன்னா அது என்னைக்கும் நிலைக்காது. உன் லைஃப்ல நீ தாண்டா ஹீரோ. என்னைக்குமே யாரும் ஏமாத்தாம இரு. அப்பதான் உன் வாழ்க்கை. பானுமதி பங்கஜம் தேம்சி, என்னடா உன் டைம்? பானுமதி பங்கஜம் நினைச்ச மாதிரி ஆட்டிய போட்டி. ஃப்ராட் வம்சி, லூசு மேனேஜர், எல்லாமே பானுக்கு தான். காரை விட பானு வேகமா யோசிக்க ஆரம்பிச்சா. பாலிவுட்ல ஆர்டிஸ்டா செட்டில் ஆயிருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டு நட்டாஷாவோட தான் அடிச்ச கோல்டை எடுத்துக்கிட்டு போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணான். ஆனா மும்பை ஒர்க் அவுட் ஆலன்னு பிளானை நாக்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஹச்டாக் மாதிரி வம்சி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். சிங்கு ஃபேமிலியில சிங்கிளா போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா அங்கேயும் அவன் சிங்கா வந்து நிற்கிறான்.
பீட்சாக்காரனா? முதல்ல அவங்கள விடுங்க. டேய் பீட்சாக்காரா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை பேக்க குடுறா. அதான் கொடுத்தாச்சுல, இப்பாவது அவங்கள விடுங்க. முட்டா பசங்களா, பாடுறா 7:30 கூட்டிட்டீங்கடா. பீட்சா வேணுமா பீட்சா? டேய் அவனை பிரிச்சு மேய்ங்கடா. சார் 4 ரவுடிங் சார், மோத வராங்க சார். மெயின் வில்லன் மட்டும் தான் சார் இருக்கா. அவனுக்கு ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம். காசி சார் உங்க பணம் தம்பி கிட்ட கொடுங்க. அண்ணே வாங்க கிளம்பலாம். வண்டியில் உட்காருங்கண்ணே. போங்கண்ணே. தம்பி இந்த பணத்தை வச்சுக்கோமா. இதெல்லாம் எங்க அம்மாக்கு பிடிக்காது சார். பானோ திரும்பி வந்துடுறே. வந்துட்டு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் தான் ஓடுவ? ஹெல்த் இஸ் வெல்த். இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல பொன்னான பொங்கல். ஒரு நிமிஷம். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல பொன்னான பொங்கல். ஒரு நிமிஷம். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல பொன்னான பொங்கல். ஒரு நிமிஷம். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த பொங்கலுக்கு உங்க வீட்ல பொன்னான பொங்கல். ஒரு நிமிஷம். வம்சி என்னாச்சு? மேனேஜரோட ஸ்கார்பியோ இடிச்சிருச்சு. அவன் சரியான ஃப்ராட் பார்ட்டி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னையே மாட்டி விட்ட. எதுக்காக என்ன பத்தி அவன்கிட்ட சொன்ன? இல்ல சொல்லு, எதுக்கு சொன்ன? உன்னை கழட்டி விடலான் தான். என்ன கழட்டி விடலான்னா? இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா? என் டைம் நல்லா இருக்கு, எஸ்கேப் ஆயிட்டேன். தங்கம் போனா கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னு இப்பதான் புரியுது. அது சரி, நீ டெல்லியோ இல்ல நாக்பூரோ போய் அப்ஸ்காண்ட் ஆயிடுவேன்னு நினைச்சேன்.
கோல்டும் போயிடுச்சு. அதுக்கு தான் அழுவுறியா? நான் ஒன்றும் அழல. கரெக்ட் தான், ஸ்வீட்டா இருக்கு. நீ கண்டிப்பா அழுவல. என் கூட வருவேன்னா இதை தரேன். வரேன். கார் வரைக்கும். நம்ம பிளான்ல இவனுங்க இல்லவே இல்லையே. செக் பண்ணுங்க. என்ன இது? என்னவா என்கிட்ட இருந்தா என்னோடதாயிடுமா? பானுமதி கார்ல பாக்ஸ் இருந்தது, எடுத்துட்டு வந்தேன். நான் ஒன்னும் எதையும் திருடல. திருடி இருந்தா பானுமதி கார்ல அப்படியே உட்காந்துருப்பாளா? கத்திருக்க மாட்டா? அதுவும் அதுல கோல்டு பிஸ்கட் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நான் திருடுறதுக்கு. கோல்டு பிஸ்கட்டா? வம்சி, ஒத்த விழும். அதான் ஏற்கனவே உனக்காக நிறைய வாங்கியிருக்கேனே. இன்னுமா? பேராசக்காரன் ஒரு பாக்ஸ் கூட விடாம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். சார், கூல் ட்ரிங்க்ஸா? அது எனர்ஜி ட்ரிங்க். குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்க குடிக்கிறீங்களா? ஒண்ணு கொடுங்க, நான் வாங்கி தரேன். கோல்டு பிஸ்கட் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ பண்டிகை வந்தாலும் முதல்ல வர பண்டிகை பொங்கல். சந்தோஷமா வர பொங்கல் பண்டிகை இந்த வருஷம் வேணுவோட வீட்டுல காசு மழைய பொழிஞ்சிருக்கு. இந்த பொங்கலுக்கு நடந்த எனர்ஜி ட்ரிங்க் பம்பர் ஆஃபர்ல 2 கிலோ தங்கத்தை ஜெயிச்ச அதிர்ஷ்டசாலி கிட்ட இப்ப நாம பேசலாம். நேரம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பையன் அதை மாத்தி அதிர்ஷ்டம் கைகூடி வந்தா நம்ம வீடு தேடி தங்கம் வருங்கிறத நிரூபிச்சிட்டாரு. நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னைக்குமே இவன் தான் என்னோட தங்கம். பாத்தீங்களா, திரைக்கு முன்னாடியே தான் ஒரு ஹீரோங்கிறத நிரூபிச்சிட்டான். எந்த சூழ்நிலையிலையும் ரத்த சொந்தத்தை பிரிக்கவே முடியாது. இதுல தாங்க சந்தோஷமே இருக்கு. பானுமதிக்கு வம்சி கிடைச்சிட்டா, வம்சிக்கு பானுமதி கிடைச்சிட்டா. இவங்க 2 பேரால அவங்க எம்டிக்கு தங்கமும் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் எம்டி ஒன்னும் சொல்லாம இருக்காரு. பானுமதி பங்கஜம், சேல்ஸ் மேனேஜர். ப்ரமோஷன்? பானுமதி பங்கஜம், சேல்ஸ் மேனேஜர். வாங்க வாங்க, உட்காருங்க. இந்த தடவை போடுற பிளான் ஃபிளாப் ஆக கூடாது. வம்சி, காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருந்தாலும் சரி, லவ் பண்ணுங்க சார். லைஃப் நல்லா இருக்கும். இந்த மூஞ்செல்லாம் எவையா கேட்டான்? அங்க இருக்கான் பார், அவன் தான் என் படத்துக்கு ஹீரோ.
போங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க. இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பையன் அதை மாத்தி அதிர்ஷ்டம் கை கூடி பொண்ணான கோடி பொண்ணு சந்தோஷம் இனிமே இல்ல கண்ணீர் அட்டப்பெட்டிக்குள்ள அதை அழகா வச்சிருக்கோம் மறக்காம வாங்கிக்கோங்க ஏகப்பட்ட நாட்டுக்கு எங்க சரக்கா ஏற்றுமதி கூட செய்ய போறோம் நாங்க எங்களோட பிசினஸ் உலகம் முழுக்க சேட்டலைட் ஏத்தி காட்ட போறோம் தங்க முட்டை போடும் எங்க கோழி பாடும் தங்கள் கோழி வாங்கிக்கிட்ட வருவே அதிர்ஷ்டம் கோழி பிசினஸ் நாங்க பில்லாடி பொய்களை நம்பி வாங்கிட வேண்டாம் போலிகள் இன்னும் நம்பிட வேண்டாம் நியாய விலைக்கே நாங்க மாறோம் உங்க துணைக்கே நாங்க மாறோம் உலகம் முழுக்க எங்களோட பிரான்ச்சும் கூடிய விரைவில் திறக்க போறோம் ஸ்விஸ் பேங்க்ல எங்க பேர்ல அக்கவுண்ட் ஒண்ணு ஓபன் பண்ண போறோம் செல்போன் ரீசார்ஜ் பில்லுக்கு நோ சார்ஜ் கவலைக்கு இடமில்ல கண்ணீருக்கு இடமில்ல சொர்க்கம் தானே இனிமேலே அழகான வெட்டை கோழி இருக்கு அதிலே 1000 புதையல் இருக்கு திருப்பதி ஒன்றில் போல நமக்கு தினமும் குவியும் நோட்டு கணக்கு தங்க முட்டை பொடி எங்க கோழி தங்கனத்தோடு தங்க கோழி வாங்கிக்கிட்ட வருமே அதிர்ஷ்டம் கோழி பிசினஸ் நாங்க பில்லாடி என்ன பாக்குறீங்க? லவ்ல மட்டும் இல்ல லைஃப்ல கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரும். நாம தான் விட்டு கொடுத்து போனோம். லவ் பண்ணுங்க பாஸ், லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும்.